அன்பான மேசராசி நேயர்களே வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்து பலன் வந்து மேசராசிக்கு எப்படி இருக்கும்னா, கோச்சார ரீதியாக ஒரு பலன் இருக்கலாம், மாத பலன் ஒரு பலன் இருக்கலாம். இதில் திசாபுத்திகள் அவரவர் சுய ஜாதகத்தில் என்ன நடக்கிறதோ அதுதான் கடைசி விதியாகவும் இருக்கும். இது வந்து என்னன்னா, நம்ம ஒரு காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான், என் பாஷையில் சொன்னா. அதாவது யூடியூப்ல பார்த்தோன்னே ஒரு ஒரு எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து எப்படின்னா, நம்ம சுயஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான். யூடியூப்ல வந்து விளம்பரத்துக்காக தான் சில ஜோசியர் சொல்றாங்க. நான் உண்மைய சொல்லி விளம்பரம் ஆக்கிக்கிறேன். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பலனுக்கு போவோம். மேச ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா, இப்ப 7 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து பொதுவா வந்து மேசத்துக்கு நேசம் பெறக்கூடியவர் தான். கெட்டது செய்ய மாட்டார். இது எந்த ஜோதிட நூல்கள்லையும் சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா சொல்லல. இது என் அனுபவ ரீதியா சில ஜாதகங்கள நான் ஆய்வு பண்ணதுல வந்து, என்னுடைய குருநாதர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ஆண்டு காலங்கள் அதுல இருந்ததுனால, அவருடைய ஆய்வ பின்பற்றி தான் நான் வரேன். அதனால வந்து எப்படின்னா, 7 சனி நடக்கையில பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து டாப் லெவல்ல வீடு கட்டினவங்கலாம் இந்த இதுல இருக்காங்க. இது மாரி என்னன்னா, 7 சனி நடக்கையில மேச ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட்டு பயப்படுவாங்க. 2வது 11ல ராகு இருக்கு. அப்படியே இருந்தாலும் அத பேலன்ஸ் பண்ணும். அப்ப நம்ம கவனத்துடன் செயல்பட்டோம்னா இந்த மாசம் வந்து நிச்சயமா வந்து நீங்க நினைக்கிற இலக்க அடைவீங்க. அதே நேரத்துல வந்து எப்படின்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு பூரா தற்பெருமை அதிகமா இருக்கும். தான் பெரிய ஆளு அப்படின்னு. அந்த பேச்சுக்கள கொஞ்சம் கவனமான முறையில நிதானமா யார்ட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. "ஏய் வாயா பார்த்துக்குருவோம், நான் நல்லவன், கெட்டவன்" அப்படின்னு நீங்களா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள தான் எதிரி இருப்பான். அது உங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு விஷயங்கள சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் 30 ஆண்டுகள் வந்து இதுல நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சுயமா வந்து என்னுடைய குருநாதர்களுடைய அனுபவத்தையும், என்னுடைய அனுபவத்தையும் ஒப்பிட்டு தான் நான் இந்த கணக்கு எடுத்திருக்கேன். இந்த மாரி வகையில என்னன்னா, இந்த மேச ராசிக்காரங்க இந்த நேரத்துல வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னா, வாய் பேச்சை குறைக்கணும். வெளி உறவுகள் போகும்போது சொந்த பந்தத்தில் மிக கவனம் தேவை. புது முயற்சிகள் வெற்றி கிட்டும். சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போவது சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு இடம் மாற்றம், ஒரு வீடு மாற்றம் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நேர காலமாக இந்த மாதம் அமையும். நீண்ட நாள் மருத்துவ செலவுகள் பண்ணி கொண்டிருந்தவர்கள், மருத்துவ செலவுகள் குறையும். அதே நேரத்தில் நம்ம அந்த தந்தை வழி உறவுன்னு சொல்லுவாங்க. தந்தை வழி உறவுல வந்து மிகுந்த கவனம் தேவை. நடக்காத ஒண்ணு, அதாவது சொத்து பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்னது இப்ப ஏற்கனவே ஆல்ரெடி நடந்திருக்கும். அந்த நடந்த பிரச்சனை இந்த மாசம் கொஞ்சம் முத்தி வரும். அந்த முத்தி வரையில என்னன்னா, நீங்க அமைதி ஆயிட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகள் வந்து உங்கள மாத்தும். இதில் முக்கியமாக என்னன்னா, உங்களுக்கு மேச ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு. இந்த தனுசு சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிதானமான முறையில பேசணும். உங்கள் ராசிக்கு வந்து அவர் 5ஆம் இடம். இத கவனத்துடன் நீங்கள் அந்த ராசிக்காரனும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்தாலே வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.